இன்றைய டிவோஷன் தலைப்பு தேவன் எவ்விதம் பொறுமையை உருவாக்குகிறார். சங்கீதம் 27:14. ஆண்டவரே பொறுமையை தாரும், ஆனால் அதை சீக்கிரம் தாரும் அப்படின்னு ஒரு வீட்டுல முன்னாடி எழுதியிருந்துச்சான். துன்பத்திலிருந்து நிவாரணம் பெற விரும்புவது போல அல்லது அனுபவிக்க விரும்பும் ஒன்று கிடைக்காமல் இருக்கும்போது யாருக்குமே காத்திருக்க முடியாது. ஆனாலும் எதற்கு காத்திருந்து பொறுமையை இழக்கிறோமோ அதுதான் நம்மில் பொறுமையை உருவாக்க தேவன் பயன்படுத்தும் கருவியா நம்ம வாழ்க்கையில இருக்கும். இக்கட்டு காலத்தில் விடுதலைக்காக தேவ மக்கள் காத்திருப்பது அவர்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கும். காத்திருப்பாய்தான் இருக்கும். தேவன் தனக்காக செயல்படுவார் என காத்திருக்கும் போது விசுவாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் பெற்றுக்கொள்ள அது ஒரு சிறந்த வழியாகும். முற்கால பரிசுத்தவான்கள் நம்ம பைபிள்ல பல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில தாமதமான போது பொறுமையை கற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். முதலாவது யோசேப்பை பார்க்கிறோம். அவங்க வீட்டுல ஒரு செல்ல பிள்ளையா யோசேப்பு வளர்றாரு. ஆனா யோசேப்பு போத்திபார் வீட்டுல ஒரு அடிமையாக, எகிப்திய சிறையில ஒரு கைதியா பொறுமையை கற்றுக்கொள்றாரு. மோசே மீதியான்ல 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து பொறுமையை கற்றுக்கொண்டார். ஜென்ரலாவே ஆடு ஒரு மந்த புத்தியுள்ள எரிச்சலூட்டுகிற ஒரு அனிமல். ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகளாகிய இஸ்ரவேலரை மேய்க்கும் மேய்ப்பனாக சேவை செய்யும் தகுதியை பெற்றுக்கொண்டார் மோசே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தாவீது கூட ஒரு மேய்ப்பனாக பொறுமையை கற்றுக்கொள்றாரு. இஸ்ரவேலில் 2வது ராஜாவாக தேவன் அவருக்கு ஆல்ரெடி வாக்குரைத்துட்டாரு. ஆனா அந்த நாள் வர பல வருடங்கள் ராஜாவாகிறதுக்கு அவர் அந்த வாக்குத்தத்தத்தோடு காத்து கொண்டு பொறுமையை கற்றுக்கொண்டார். சவுலுக்கு தப்பி ஓடும்போது பொறுமையையும் கற்றுக்கொள்றார் தாவீது. என்கேதிக்கு அருகே ஒரு குகையிலும் ஆகிலா என்னும் மலைக்காட்டிலும் சவுலை கொல்ல தருணம் கிடைச்சும் கொல்லாமல் இருப்பதற்கு தேவன் அவருக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு. அன்னாள் குழந்தை பெறாததை கண்டு அவளுடைய சக்களத்தி பெனினால் அன்னால ரொம்ப எள்ளி நகைத்து பேசுறாங்க. அவளோடு சண்டையிடாமல், தன் வெறுப்பை காட்டாமல், தனக்கு தஞ்சமான தேவனிடத்தில் ஜெபித்து பொறுமையை பெற்று வெற்றி பெறாங்க அன்னாள். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் ஒன்றை வாக்குரைக்கும் போது நாம பொறுமையோடு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் அவர் அவருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவர் வாக்குரைப்பது மட்டுமல்ல, பொறுமையும் அர்ப்பணிப்பும் உருவாவதற்கான கிருபையும் தேவ வல்லமையும் தருகிறார். இன்றும் கூட உங்கள் பொறுமையை சோதிக்கும்படியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். நம்மில் பொறுமையை உருவாக்குவதற்காக தேவன் இந்த அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கலாம். உங்கள் பொறுமையை சோதிக்கும்படி உண்டாகும் தாமதங்கள் தான் நம்மள பொறுமையா உருவாக்க தேவன் பயன்படுத்தும் கருவி அப்படிங்கிறத ஒரு நாளும் மறக்காதீங்க. தேவனே பொறுமையை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமேன்.